அப்போது இப்போ தீபாவளி கலைஞ்சோடனே அவர் வந்து விஜய் வந்து போய் நேரடியாக போய் சந்திக்கிறதா மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கிறது பட்சத்தில் திடீர்னு அவர் வந்து ஒரு பிளான் மாற்றி தன்னோட அலுவலகத்துக்கு வர வச்சு வழக்கமாக ஒரு வீட்டுக்குள்ளே சந்திச்சுக்கிறது இயல்பாக இருந்துச்சு, பனையூர் ஆஃபீஸில் சந்திக்கிறது. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணத்தில் அப்படி தான் கூப்பிட்டு சந்திச்சார். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட விவரங்கள்லாம் அது மாதிரி கூட்டு சந்திக்கிறது. மரணத்தில் வந்து அவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார் இல்லையா வெளியே? இல்லை, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணது வேற. இதுவரையும் இந்த ஆட்சியில் நடந்த மரணத்துக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து சந்திச்சுட்டு இருந்தாரு. அதே போல் இதையும் வந்து சந்திப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அது வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு. ஏன் ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கும் பல்வேறு கேள்விகள். பலத்த பாதுகாப்புலாம் கிடையாது பாருங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. இல்லை, பலத்தாம பாதுகாப்பு கேட்டிருந்தாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி வேணுன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் உண்மை அது அபத்தம் தான். ஏன்னா ஒரு தலைவர் வந்து கேட்குறது ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கேட்கலாம். அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு இது இணையதளத்தில் வந்து ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து வேணா ராணுவத்தை அழைச்சிக்காங்க, இல்லை சீஃப் மினிஸ்டர் அழைச்சிக்காங்க, இல்லாட்டி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அழைச்சி, இந்த மாதிரியான ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் கேட்குற பாதுகாப்பு நடவடிக்கையும் அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கு. நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நீங்கள் போய் பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரியும் இல்லை கேள்விகளாக இருக்குது.